அதிரனுடா தமிழ்நாடு. Happy birthday to you. எங்க அண்ணனுக்கு happy birthday to you. என் தலைவனுக்கு happy birthday to you. எங்க அண்ணனுக்கு happy birthday to you. என் தலைவனுக்கு. வாழ்க்கைன்னா பயம் இருக்கணும், அது நெஞ்சுக்குள்ள மட்டும்தான் இருக்கணும். ஆனா அந்த நெஞ்சு நம்மளோட தான் இருக்க கூடாது, நம்மளை எதிர்த்து நிக்கிறவங்களோட தான் இருக்கணும். May I come in? உதயநிதி ஸ்டாலின் எனும் நான் Are you a people's representative? You are just a postman. அப்பா வீட்டு காசியா கேட்டா தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்த வரி பணம் தானே. இன்னொரு கேஸ் போட்டுக்கோ. என் தலைக்கு எதுக்கு 10 கோடி? என் தலையை சீவறதுக்கு ஒரு 10 ரூபா சீப்பை கொடுத்தா நானே சீவிட்டு போயிடுவேன். அரசியலுக்குள்ள நுழைந்து கடினமா உழைச்சி மக்கள் மத்தியில் பேரு புகழ் பெற்று அரசியல நல்ல எதிர்காலம் இருக்கு அப்படிங்கிறது நிரூபித்துக் கொண்டிருக்கும் என் அன்பு தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு என்னப்பா எப்படி நாகரிக அரசியல் நடத்திக்கிட்டே இருக்கீங்களே, அவன் வந்து பேசிட்டே இருக்கானே அப்படின்னா அதுக்கு தான் நாங்கள் உதவி வச்சிருக்கோம்ல, அப்போ விட்டு காத்தான்னு கேட்கறதுக்கு. சமூக நீதி காப்பதில் சமரசமில்லா போராளியாக திகழும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திராவிடத்தோட எதிரிகளையும் திராவிடமா என்னன்னு தெரியாத யோகிகளையும் தினமும் இப்படி கதற விடுறாரு. அதுக்குத்தான் அவர் வந்திருக்கிறார். நான் வைக்கிற ஒவ்வொரு டெஸ்ட்லையும் அவர் சென்டம் ஸ்கோர் பண்றாரு. திமுக ஆட்சிக்கு வந்தது ஒரே ஒரு குடும்பம் தான் வாழுது, கலைஞர் குடும்பம் மட்டும்தான் வாழுது. ஆமா, நான் ஒத்துக்கிறேன், கலைஞர் குடும்பம் மட்டும்தான் வாழுது. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே கலைஞருடைய குடும்பம். துறை அமைச்சர் தலைமை கழக பேச்சாளர் அருமை சகோதரர் ஓசூர் பாரி அவர்களே, தலைமை கழக பேச்சாளர் திரு சே ஜோதி அவர்களே, சகோதரி அவர்களே, முனைவர் தமிழ்ச்சி தந்தப்பாண்டி அவர்களே, அண்ணன் மு மைய உறுப்பினர் JMH அசான் மோகன் அவர்களே, மாவட்ட நிர்வாகிகளே, தமிழ்நாட்டில் துணை முதலமைச்சரும் கழகத்தின் இளைஞர் செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாள் அண்ணன் அரிமாசு சேகர் அவர்களே, வந்தவர்களை நன்றாக வரவேற்றிருக்கும் மாவட்ட பிரதிநிதி அண்ணன் சீதாபதி அவர்களே, KRP பாண்டியன் அவர்களே, வட்டக்கழக அவைத்தலைவர் அண்ணன் ரமேஷ் அவர்களே, துணை செயலாளர்கள் முருகன் அவர்களே, இந்த கூட்டத்தை நடத்திட உங்களுக்கு வாய்ப்பளித்த மாவட்ட கழகத்தின் செயலாளரும் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சருமான அண்ணன் சுப்பிரமணியன் அவர்களே, தலைமை கழகத்தின் பேச்சாளர் அண்ணன் ஓசூர் பாரி அவர்களே, வருங்கால பேச்சாளர் ஜோதி அவர்களே, சென்னை தென்சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழ் தங்கப்பாண்டியன் அவர்களே, மாநகர துணை மேயர் மு மகேஷ்குமார் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் JMH அசன் மௌலானா அவர்களே, வேளச்சேரி தொகுதி பொறுப்பாளர் அண்ணன் சாய் ஜெயகாந்த் அவர்களே, 176வது மாவட்ட உறுப்பினர் அண்ணன் ஆனந்தம் அவர்களே, மாவட்ட நெசவாளர் அணி அமைப்பாளர் அண்ணன் கழகத்தார் ரமேஷ் அவர்களே, மாவட்ட அணி வழக்கறிஞர் அணி அமைப்பாளர் அண்ணன் ஜெகதீஷ் அவர்களே, வட்டக்கழக செயலாளர்கள் பூத மதிவன் அவர்களே, பாரதிதாசன் அவர்களே, மாவட்ட அணிகளின் நிர்வாகிகள் அண்ணன் நடராஜன் அவர்களே, CM பிரபு அவர்களே, வட்ட செயற்பாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏன்னா 2 வாட்டி போயிட்டு கேன்சல் பண்ணி திடீர்னு நேரத்தை அனௌன்ஸ் பண்ணிட்டு இன்னைக்கு அரேஞ்ச் பண்ண கூட்டம். இந்த கூட்டம் இந்த அளவுக்கு
வெற்றியாக நடக்குதுன்னா அதுக்கு முக்கிய காரணம் மண்டலத்து நிர்வாகிகள் எல்லாருக்கும் அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சிந்தித்து பாருங்கள், எங்கள் அண்ணன் துணை முதல்வருடைய பிறந்த நாள் விழாவை மக்கள் பயன்பெறும் வகையில் நலத்திட்டங்களை அளிக்க வேண்டும் என்று மாவட்ட கழகமும் பகுதி கழகமும் எங்களுக்கு அறிவுறுத்தி வட்டங்கள் தோறும் 2 கூட்டங்கள் நடத்தி இங்கு அனைத்து மக்களுக்கும் நலத்திட்டங்களை வழங்க வேண்டும் என்று எங்களுக்கு கட்டளையிட்டு அந்த வகையில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அது ஒரு பொது தொகுதி. அந்த தொகுதியில் ஒரு ஆதி திராவிடர் வகுப்பை சார்ந்த ஒரு மாவீரர் திரு மிசா ஆபிரகாம் அவர்களுக்கு மிசா ஆபிரகாம் அவர்களுக்கு நமது கழகம் வேட்பாளராக அறிவித்தது. அந்த தேர்தல் அதே போல வேளச்சேரி மேற்கு பகுதி 177வது பயன்பெறக்கூடியிலே வகையிலே நாம் கொண்டாடுவது வழக்கம். அந்த வகையில் இன்றைக்கு நம்முடைய துணை முதல்வர் பிறந்த நாளும் இங்கு நலத்திட்டத்துடன் கூடிய ஒரு பொதுக்கூட்டமாக அவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கும் திட்டம். அதே போல குழந்தைகளுக்கெல்லாம் மதிய உணவு மட்டும் பத்தாது, நாம் காலை உணவையும் அளித்தால்தான் அந்த குழந்தைகள் எல்லாம் பள்ளிக்கு காலையிலே வந்து சோர்வு இல்லாமல் பயின்று அவர்கள் வாழ்க்கையிலே ஒரு நல்ல நிலைக்கு வர முடியும் என்று அந்த குழந்தை பருவத்திலே அதை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு காலை உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தி அதன் மூலம் இன்றைக்கு லட்சக்கணக்கான குழந்தைகள் பயன்பெற்று வருகிறது. அதுடன் கேட்டு இந்த கூட்டத்தை விரைந்து முடிக்க வேண்டியிருக்கிறதுனால் அந்த பேச்சாளருக்கு வலியுறுத்தியத்துடன் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஜோதி அவர்களை கேட்போம். அறிவும் கொண்ட சமூகமாக இந்த தமிழ் சமூகம் மாற தன் வாழ்நாளெல்லாம் பாடுபட்ட பேரன்பாளர் பெரியாரை, அறிவாசான் அண்ணாவை, திராவிட இனத்தின் விதைநெல் முத்தமிழ் அறிஞர் கலைஞரை, இன்றும் இந்திய அரசியலின் திசையை தீர்மானிக்கிற 2026 தேர்தலிலும் வெல்லப் போகிற நம் திராவிட நாயகர் முதல்வர் அவர்களை வணங்கி, பேச்சு போட்டியில் பேசி பரிசு வாங்கிவிட்டு போய்விடலாம் என்று வந்த எங்களை என்றும் மாறாத கொள்கைக்காரர்களாக மாற்றி இந்த மேடையில் வாய்ப்பளித்த இளந்தலைவர் உதயநிதி அண்ணா அவர்களை வணங்கி, இந்த நிகழ்ச்சியின் தலைமை சக்திவேல் அண்ணா அவர்களையும் சேகர் அண்ணா அவர்களையும், நம் அமைச்சர் மருத்துவம் மற்றும் கல்வி மக்கள் நலத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அண்ணா அவர்களையும், என் மூத்த பேச்சாளர் ஓசூர் பாரி அண்ணா அவர்களையும், தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களையும், மகேஷ்குமார் அவர்களையும், ஆனந்தன் அவர்களையும், சாய் ஜெயகாந்தன் அவர்களையும், மகேஸ்வரி முருகவேல் அவர்களையும், ரமேஷ் அவர்களையும், ஜெகதீஷன் அவர்களையும், மதிவாணன் அவர்களையும், பாரதிதாசன் அவர்களையும், முருகவேல் அவர்களையும், தாமோதரன் அவர்களையும், நடராஜன் அவர்களையும், பிரபு அவர்களையும், கண்ணன் அவர்களையும், கலைஞர் அவர்களின் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளாய் இங்கு அமர்ந்திருக்கிற அனைவரையும் பொதுமக்களையும் வணங்கி என் உரையை துவங்குகிறேன். நாம எல்லாரும் இங்க வந்திருக்கிறது எதுக்காக? உதயநிதி அண்ணாவோட உதய விழாவை கொண்டாடுவதற்காக. இந்த தெருமுனை கூட்டமும் மக்களுக்கு நலத்திட்டங்கள் வழங்குவதற்காக இங்க நம்ம எல்லாருமே வந்திருக்கோம். இந்த மேடையில் திராவிட முன்னேற்ற கழகம் மருத்துவத்திற்காக செய்து கொண்டிருக்கின்ற சாதனைகளையும், அதை நீங்கள் முழுமையாக பயனடைய கூடிய வழிமுறைகளையும் பற்றி நான் உங்களிடம் பேச வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். மனித இனம் வாழ என்னென்னலாம் தேவை அதெல்லாம் அப்படியே வரிசைப்படுத்தினீங்கன்னா என்னென்ன தோணும்? நம்ம வாழ்றதுக்கு என்னென்னலாம் தேவை? உணவு, உடை, இருப்பிடம், மருத்துவம், கல்வி, மின்சாரம், சாலை வசதி, போக்குவரத்து, இந்த மாதிரி எல்லா விஷயங்களிலுமே எல்லாத்திலையுமே தன் தடத்தை பதித்திருக்கிறது திராவிட அரசு.
திராவிட அரசு வந்து நம்ம தமிழ்நாட்டின் தலைநகரம் சென்னை எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? இந்தியாவின் தலைநகரமாக சென்னையை மருத்துவத்துறையில் முன்னேற்றி கொண்டிருக்கின்ற அரசு நம் திராவிட அரசு. இப்படி ஒவ்வொரு செயல்களிலுமே திராவிட அரசு மக்களுக்கான திட்டங்களையும் மக்களின் நலனுக்காகவே தன்னை சிந்தித்து செயல்படுத்தி கொண்டிருப்பது நம் திராவிட அரசு. நம்ம எல்லாரும் ஆரோக்கியமா வாழ்றதுதான் நமக்கு எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய சொத்து. நம்ம எல்லாருக்கும் எது முதல்ல சொத்து நினைப்போம்? நம்ம ஆரோக்கியமா வாழணும், அதுதான் நம்மளோட சொத்து. நம்ம மக்கள் எல்லாரும் ஆரோக்கியமா வாழ்றத உறுதி பண்றதுக்காக பல திட்டங்களை செயல்படுத்தி ஆரம்பித்து அதை செயல்படுத்தி கொண்டிருப்பது நம் திராவிட அரசு. கலைஞர் அவர்களுடைய கண்ணொளி திட்டம், அதாவது இந்த திட்டத்தின் கீழ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, யாருக்கெல்லாம் வந்து கண் பார்வை குறைபாடு இருக்குதோ அவர்களுக்கு எல்லாமே வந்து மருத்துவ பரிசோதனை செய்து அவர்களுக்கு மூக்கு கண்ணாடி வந்து இலவசமாக வழங்குவார்கள். இன்னைக்கு லட்சக்கணக்கான பள்ளி மாணவ மாணவிகள் பொதுமக்கள் இத்திட்டத்தின் கீழ் பயனடைந்து கொண்டே இருக்கிறார்கள். அன்றைக்கு கண்ணொளி திட்டத்தை தொடங்கிய நம் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் இன்றைக்கும் பலருக்கு கண்ணாக இருந்து வாழ்க்கையை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. தொழுநோய் ஒழிப்பு திட்டம், முன்னாடிலாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, தொழுநோய்க்காக நிறைய பேர் பாதிக்கப்பட்டு அவர்களோட வீட்டுல இருந்து அவங்களெல்லாம் வந்து வெளியில அனுப்பி அவர்களை வந்து தனியாவே வந்து வச்சு பார்த்திருப்பாங்க. அப்படி தமிழ்நாடு முழுவதும் தொழுநோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மறுவாழ்வு குடியிருப்பை அமைத்து அவர்கள் மீண்டும் அவர்களோடு குடும்பங்களோடு சேர்ந்து வாழ வழிவகுத்தது நம் திராவிட அரசு. மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து நம் திராவிட அரசு செய்த திட்டங்கள்லாம் நான் வருஷம் போட்டா ஒரு நாள் பத்தாது எனக்கு அதை பட்டியலிடுறதுக்கு. மாற்றுத்திறனாளி என்ற பெயரை கொண்டு வந்தது நம் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள். 25ஆம் தேதி, போன மாதம் 25ஆம் தேதி வந்து சென்னையில இருக்க சோழிங்கநல்லூர்ல கண்ணகி நகர் அப்படின்ற ஒரு நகர்ல மாற்றுத்திறனாளிகளுக்காக மனம் மற்றும் உடலை மேம்படுத்துவதற்காக, அவர்களுக்கு சரியான சிகிச்சை அளிக்கிறதுக்காக, அவங்களுக்கு வந்து கவுன்சிலிங் கொடுக்கறதுக்காக விழுதுகள் அப்படின்ற ஒரு மறுவாழ்வு ஒருங்கிணைந்த மறுவாழ்வு சேவை மையத்தை திறந்து வைத்திருக்கிறார் நம் முதல்வர் அவர்கள். இப்படி மருத்துவத்திற்காக முன்னாடி, அதாவது நீதி கட்சி ஆட்சியோட 1920களில் நம்ம எல்லாரும் மருத்துவம் படிக்கணும் அப்படின்னா எல்லாருக்கும் சமஸ்கிருதம் தெரியணும், சமஸ்கிருதம் தெரிஞ்சாதான் மருத்துவம் படிக்க முடியும் அப்படின்ற இது இருந்தது. அப்போ வந்து அவங்க என்ட்ரன்ஸ் நுழைவுத் தேர்வு இருந்தது, நுழைவுத் தேர்வு படிக்கிறவங்க மட்டும்தான் மருத்துவர்களா ஆக முடியும் அப்படின்னு. அதை வந்து நீதி கட்சி ஆட்சியில எதிர்த்து இப்போ 2 தலைமுறைகளா நாம் எல்லாருமே வந்து மருத்துவர்களா ஆகிட்டு இருக்கோம் அப்படின்னா, இன்னைக்கு அதையே தான் நீட் தேர்வு என்ற பேர்ல கொண்டு வந்து நம்ம மறுபடியும் படிக்க கூடாது, நம்ம படிக்கிறது அவங்களுக்கு உறுத்திக்கிட்டே இருக்கு போல, அதை வந்து படிக்க கூடாது என்பதற்காக அந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இந்த திராவிட அரசு இருக்கிற வரைக்கும் நமக்கு பயமே இல்லைங்க. அவங்க நமக்கு முன்னாடி காவலர்கள்லாம் நின்றுட்டே இருப்பாங்க, அவங்க பின்னாடி நம்ம பத்திரமா இருக்கலாம். அதுக்கெல்லாம் ஒண்ணே 2026ல திராவிட முன்னேற்ற கழகம், இதை தொடர்ந்து அனைத்து வருடங்கள்லயும் திராவிட முன்னேற்ற கழகம். அடுத்து 1975ல நெஞ்சுக்கு நீதி, நம்ம கலைஞர் ஐயாவுடைய நூல் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், நெஞ்சுக்கு நீதி. அந்த நூலோட முதல் பாகத்தோட வெளியீட்டு விழா, அந்த வெளியீட்டு விழாவில் வந்து தலைமை தாங்குறவர், அந்த நிகழ்ச்சி இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சிக்கு வந்து தலைமை தாங்குறவர் யாரு அப்படின்னா, கண்ணொளியற்றோர் சங்க தலைவருமான ஆசிர் நல்ல தம்பி அப்படின்றவர். அந்த நூலை வழங்கினவங்க தொழுநோயினால் பாதிக்கப்பட்டவரும் தொழுநோய் சங்க மறுவாழ்வு பொதுச் செயலாளருமான கவிஞர் முகமது அலி. அந்த நூலை யாரு வாங்குறாங்க அப்படின்னா, கால்களை இழந்த சகோதரி சாந்தகுமாரி. இப்படி கலைஞரையா அவருடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா நிகழ்வுகளையுமே மக்களுக்காக ஒருங்கிணைந்து சிந்தனையில் மாற்றத்தையும் சமூகத்தில் ஏற்றத்தையும் சமூக ஏற்றத்தாழ்வு என்ற நோய் கிருமியை அழிக்க தன் வாழ்நாள் எல்லாம் மருத்துவராய் வாழ்ந்தவர் நம் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். இல்லம் தேடி மருத்துவம், இது எல்லாருக்குமே வந்து தெரிந்திருக்க வாய்ப்புகள் இருக்கிறது. இங்க இருக்கிறதுல பெண்கள் எத்தனை பேர் லாஸ்டா பிபி சுகர் செக் பண்ணீங்க? உங்களோட ரத்த அழுத்தம் மற்றும் சர்க்கரையின் அளவு எப்போ லாஸ்டா நம்ம செக் பண்ணுன்றது நமக்கு ஞாபகம் இருக்கா? இல்லையா? ஆக்சுவலா இல்லம் தேடி மருத்துவத்தின் மூலமாக நம்ம வாரத்துக்கு ஒரு முறை மருத்துவர்கள் அவர்களுடைய வீட்டுக்கு போய் அவங்களுக்கு சர்க்கரை அளவோ
இருக்கணும். கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த மருத்துவ காப்பீடு திட்டத்தை அதுக்கப்புறம் வந்த ஆட்சியாளர்கள் அவர்களுடைய பேருக்கு மாத்தினாங்க. இப்போ நம்ம நம்ம நாயகர், திராவிட நாயகர் முதலமைச்சர் அவர்கள் பொதுவா எல்லாருக்கும் பொதுவா அத சிஎம் மருத்துவ காப்பீடு திட்டம், முதலமைச்சர் மருத்துவ காப்பீட்டு திட்டம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காரு. இப்போ இதுக்கு எப்படி எல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, இங்க யாருடைய ஆண்டு வருமானம் வந்து 1,20,000க்கு கீழே இருக்கோ நீங்க எல்லாரும் நிச்சயமா பக்கத்துல இருக்கிற விஏஓ கிட்ட போய் ஒரு இன்கம் சர்டிபிகேட் வாங்கி கலெக்டர் ஆபீஸ்ல போய் அந்த ஃபார்மை கொடுத்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு ஒரு மருத்துவ காப்பீடு திட்டம் கொடுத்துருவாங்க. இது தனியார் மருத்துவமனைகளையும் நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ள முடியும். ஓகேங்களா? அதனால இங்க இருக்கிற எல்லாருமே வந்து கலெக்டர் ஆபீஸ்ல வந்து நீங்க போய் லைன் நிக்கணும் அப்படி இல்ல. மருத்துவ காப்பீடுக்காக தனியா ஒரு ஆபீஸ் வச்சிருக்காங்க. கலெக்டர் ஆபீஸ் உள்ள ஒரு ரூம் இருக்கும். அதுல போய் நீங்க அந்த ஃபார்ம் எல்லாம் கொடுங்க. இங்க இருக்கிற எல்லாருமே நிச்சயமா நம்ம முதலமைச்சருடைய மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் அந்த காப்பீடு கார்டை வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ ஒரு அவசரத்துக்காக நம்ம அரசு மருத்துவமனைக்கு போய் லைன்ல நிக்க வேண்டாம் அப்படின்றதுக்காக தான் கலைஞர் இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க. தனியார் மருத்துவமனையில போய் நீங்க ₹1 கூட செலவு பண்ணாம அந்த திட்டத்தின் கீழ் அந்த பயனை அடைய முடியும். நம்மை காக்கும் 48, இது வந்து பேர் நல்லா இருக்குல்ல, நம்மை காக்கும் 48 அப்படின்றதுக்காக நம்ம கலைஞரை வந்து இந்த நம்ம திராவிட இயக்கம் வந்து இந்த பேரை வைக்கல. ஆக்சுவலா ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னா, முன்னாடிலாம் நம்ம படம் பார்ப்போம்ல, ஒரு ஆக்சிடென்ட் நடந்தா எல்லாரும் கூட்டமா நின்று வேடிக்கை பார்ப்பாங்க, யாரும் கிட்ட போக மாட்டாங்க. கிட்ட போனா போலீஸ் கேஸ் ஆயிடும். யாராவது உதவி பண்ணணும்னு போனாலும் பக்கத்துல இருக்கிறவங்க சொல்லுவோம் இல்லையா, என்ன சொல்லுவாங்க, கிட்ட போவாத போலீஸ் கேஸ் ஆயிடும் போவாத அப்படின்னுவாங்க. ஆனா இப்போ ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததுன்னா அதுக்கு போய் உதவி பண்றாரு இல்லையா, அவரை சட்டப்பூர்வமாக பாதுகாப்பு அளிக்கப்படும் என்று நம் திராவிட அரசு உத்தரவாதம் அளிக்கிறது. அப்படி அடிப்பட்டவருக்கு 48 மணி நேரத்துக்குள்ள ஒரு தகுந்த நல்ல மருத்துவ உதவி கிடைச்சதுன்னா 90% இந்த மாதிரி விபத்துகளை பாதிக்கப்பட்டவங்க காப்பாற்றப்படுவார்கள் என்பதற்காக தான் இந்த கோல்டன் ஹவர்ஸ் தான் நம்மை காக்கும் 48. இது வந்து எப்படின்னா, ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னா அங்க பக்கத்துல இருக்கிற நம்மளோட அரசாங்கத்தோட டைப்ல இருக்கிற 607 தனியார் மருத்துவமனைகள் இருக்கு. அதுல பக்கத்துல இருக்க ஒரு மருத்துவமனைக்கு போய் சேர்த்தா அந்த முதல் 48 மணி நேரத்துல அவருக்கு எவ்வளவு செலவானாலும் அந்த செலவை அரசாங்கமே அந்த தனியார் மருத்துவமனையிடம் கொடுத்துடும். நம்ம கையில இருந்து ₹1 கூட கொடுக்க வேணாம். அதன் மூலமா லட்சக்கணக்கானவர்கள், கிட்டத்தட்ட 70 லட்சக்கணக்கானவர்கள் உயிர் பெற்று இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மூலமா அந்த திராவிட மாடல் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. குழந்தைகளுக்கான உயர் சிகிச்சைக்கான நிதி உதவி திட்டம், சத்தான ஊட்டச்சத்தை உறுதி செய்யும் திட்டம் என குழந்தைகளுக்கான நலனையும் பேணி காப்பது நம் திராவிட அரசு. நம் கலைஞர் அவர்கள் இங்க இருக்கிற எல்லா கட்சிக்காரர்களுக்குமே ஒண்ணு சொல்றேன். இந்த அவருக்கு வந்து அந்த அவரோட கோபாலபுர இல்லத்தை வந்து மருத்துவமனைக்கா எழுதி வைத்ததுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அவர் வந்து அவரோட மனைவியாருடைய மரணத்திற்கு பிறகு இந்த கோபாலபுரம் வீடு வந்து மருத்துவமனையாக மாற்றப்படும் என்று எழுதியிருக்கிறார். தன் துணைவியாருடைய உணர்ச்சிகளுக்கும் அவர்களுடைய நினைவுகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் முதல்வர் நம் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். ஆனா குடும்பத்தோட சேர்த்து கழகத்தையும் குடும்பமாக பார்க்கும் ஒரே இயக்கம் நம் திராவிட இயக்கம். இது வந்து நம்ம உதயண்ணா அவர்களுடைய பிறந்த நாளுக்காக இங்க கூடியிருக்கோம் இல்லையா, அதனால உதயண்ணாவுக்கோட ஒரு கவிதை மட்டும் சொல்லி என்னோட உரையை முடிச்சுக்கிறேன். ஒரு கண்ணாடி உடையாமல் மோதியதால் பிறந்தவனே, ஒரு செங்கல் ஏந்தி பாசிச கூட்டத்திற்கே பொங்கல் வைத்த வீரனே, கலைஞர் சிறையில் இருந்த போது புதிதாய் பிறந்த பேரனே, கலைஞர் தரையில் தர்ணா செய்த போது அதிகமாய் அறியப்படாத குமரனே, கலைஞர் சித்தாந்தமாய் மாறிவிட்ட பொழுது திராவிட இயக்கத்தின் மிகப்பெரிய போர்வாளே, எது உன் சிறப்பு? உழைப்பா? இல்லை இல்லை, இன்றும் உழைப்பென்றால் அது திராவிட முதல்வர் தான். அவர் உழைப்பு உழைப்பு உழைப்பு. வீரமா? அது இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் அனைவருக்கும் இருப்பது. அன்பா? நீங்கள் பேர் அன்பான பண்பானவர் தான், அதில் சந்தேகமில்லை. தன்னை வஞ்சிப்பவரையும் கூட மன்னித்து விட்ட பேரன்பாளர் கலைஞரை விட நீங்கள் அன்பானவரா? வேறு ஏதாவது யோசிக்கலாமா? நம்பிக்கையா? சுயமரியாதை நம் மூச்சென்றால் நம்பிக்கை நம் முதுகெலும்பு.
நாம் மக்களை நம்புவதும் மக்கள் நம்மை நம்புவதும் இந்த இயக்கத்தின் ஆதி விசை. அதை உங்களுக்கு மட்டும் தனிச்சிறப்பாக சொல்ல இயலாது. கொள்கையா கொண்ட கொள்கையில் உறுதி என்பது உங்களை விட, மேடையில் பேசுபவர்களை விட, நம் கழக பதவியில் உள்ளவர்களை விட கருப்பு சிவப்பு அணிந்தும் அதை அணியாமலும் கடைகோடி தொண்டர்களுக்கும் அதிகம் என்பதை நீங்களே கர்வமாக ஒப்புக்கொள்வீர்கள். சுயமரியாதையா, கொண்ட கொள்கையில் உறுதியா, நம்பிக்கையா, போராட்ட குணமா, நேர்மையா, என்ன 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 உங்கள் தனிச்சிறப்பு என்ன? உங்கள் அர்ப்பணிப்பு. கொண்ட கொள்கையில் வேலை வெற்றியடைய, ஏற்றுக்கொண்ட கொள்கையை காத்து உங்களை நீங்களே முழுமையாக ஒப்படைப்பது, அந்த அர்ப்பணிப்பு, அதுதான் உங்கள் தனிச்சிறப்பு. ஔவையார் ஒரு தடவை மன்னரை வாழ்த்தும் போது வரப்புயர அப்படின்னு சொல்லி வாழ்த்துவாங்க. வரப்புயர அந்த ஒரே ஒரு வார்த்தை சொல்லிதான் வாழ்த்துவாங்க. வரப்பு உயர்ந்தால் நீர் உயரும், நீர் உயர்ந்தால் விவசாயம் உயரும், விவசாயம் உயர்ந்தால் மக்கள் உயர்வார்கள், மக்கள் உயர்ந்தால் அரசும் உயரும், அரசாங்கமும் உயரும். நான் நம் முத்தமிழ் அறிஞர் அவர்களை உங்கள் அர்ப்பணிப்பு உயர என்று வாழ்த்துகிறேன். இன்னும் உயர்க, நீங்கள் மென்மேலும் வளர்க, நீடூழி வாழ்க. நன்றி நன்றி நன்றி. பகுதியிலே இயக்கத்தை வளர்த்து சைதை ஸ்ரீதராக இருந்தாலும் சரி, அண்ணன் சைதை கிட்டாக இருந்தாலும் சரி, அவர்களோடு இயக்க பணியாற்றி அதற்கு பின்னால் நம்முடைய கழக தலைவர் அன்பு தலைவரோடு இணைந்து தொடர்ச்சியாக பணியாற்றி பகுத்தறிவையும் சுயமரியாதையும் தன்னகத்தை கொண்டு கொடுத்த துறையை இன்றைக்கு உலகமே மெச்சுகிற அளவிற்கு ஒரு மிக மகத்தான பணியை, மருத்துவ பணியை செய்து வருகிற எங்களால் அன்போடு அண்ணன் மாசு என்று அழைக்கப்படுகிற மாசற்ற மனிதனாக தமிழகம் முழுவதும் வளம் வந்து மக்களுக்கு தேவை கல்வியும் மருத்துவமும். அந்த வகையிலே கல்விக்கும் ஒருவர் மதிப்பு கொடுக்கிறார். அதை தாண்டி படித்தாலும் படிக்காவிட்டாலும் இருக்கலாம், ஆனால் மருத்துவம் என்பது உயிரை காப்பாற்றக்கூடியது. அந்த வகையில் இந்த உயிரை காப்பாற்றக்கூடிய மருத்துவத்தை தண்டகத்தை கொண்டு இன்றைக்கு உலக நாடுகளில் இருக்கக்கூடிய மருத்துவ குழுக்கள் எல்லாம் பாராட்டக்கூடிய அளவில் 562 தர சான்றிதழ்களை பெற்று, அதை தாண்டி இன்றைக்கு கலைஞர் பெயர் சொல்லக்கூடிய இந்த கிண்டியிலே ஒரு மிகப்பெரிய மருத்துவமனையை தந்து, அதையும் தாண்டி ஒவ்வொரு அரசு சுகாதார நிலையங்களுக்கும் இரவு பகல் பாராது சென்று அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், என்ன குறை என்று செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று நேரடியாக கேட்டது மட்டுமல்லாமல், இதுவரைக்கும் தமிழகத்திலே இருக்கக்கூடிய பகுதிகளிலே ஓசூர் ஒரு எல்லை பகுதி, அந்த எல்லை பகுதியிலும் ஒரு எல்லையான பகுதி அஞ்சட்டி என்கிற பகுதி, 15 கிராமங்களை கொண்ட பகுதி. எந்த அமைச்சரும் செய்யவில்லை. எங்க மாவட்ட செயலாளர் தேர்தலுக்கு மாத்திரம் தான் இங்க போவாரு. அந்த பகுதி கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் நடந்து மலையில மேடு பள்ளங்கள் தாண்டி போகணும். அந்த மாதிரி இடத்துல அமைச்சர் பார்வையிட வந்திருக்கிறாரு. நான் அந்த இடத்துல இருந்தேன். மாவட்ட செயலாளர் கேட்கிறாரு, எல்லா இடத்தையும் சொல்லும் போது சரி வாங்க பிரகாஷ் நம்ம அஞ்சட்டி போயிட்டு வந்துடலாங்க. அண்ணே 15 கிலோமீட்டர் நடக்கணும்னே. ஒண்ணும் இல்லப்பா, நான் நடக்கிறேன், நீ நடக்கிற ரெடியா இருந்துச்சு, நான் நடக்கிறவா அப்படின்னு விடியற் காலையில கிளம்பி அந்த போய் அங்கே உள்ள ஆரம்ப சுகாதாரங்களை பார்த்து, அது மட்டும் இல்லாம அங்கே உள்ள மக்களுக்கு 108 ஆம்புலன்ஸ் வந்து, அது மட்டும் அல்லாமல் அங்கே ஒரு 2 காலமே இல்லாத ஒரு மனிதர் இருந்தாரு. அந்த மனிதரை அழைத்து வந்து அவருக்கு கால் கொடுத்தி
இவ்வளவு சாதனைகளையும் படைத்துக் கொண்டிருக்கிற ஒரு மகத்தான மனிதன் இந்த பகுதியிலே மாவட்ட கழகத்தினுடைய செயலாளராக இருக்கிறார். அந்த மனிதன் இருக்கக்கூடிய இந்த பகுதியிலே நானும் என்னுடைய அன்பு தங்கை ஜோதியும் வந்து பேசுவதிலே பெருமை கொள்கிறோம். அதை காட்டிலும் உங்களை போன்றவர்களை பார்க்கிற பொழுது இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. நமது தங்கை ஜோதி அவர்கள், ஏன்னா இந்த இயக்கம் அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொண்டு போகணும், இதோட விட்டுட்டு போனதில்ல. இப்ப எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு, என்ன இருக்கு, ஒண்ணு இல்ல, அப்படியே போயிட்டு இருக்கு. அடுத்த தலைவன் யாரா தெரியல. விஜய் வந்திருக்கிறான், அடுத்த தலைவன் தெரியாது. கேப்டன் பிரபாகரன் ஐயா, நம்ம விஜயகாந்த் பையனை வளர்க்கிறான், ஒண்ணும் ஈடுபடல. இருக்கக்கூடிய அண்ணாமலை வந்திருக்காரு, நேற்று வந்து இறங்கி இருக்கிறாரு. நமக்கு கண்டென்ட் கிடைச்சு, நமக்கு இந்த அரசியலுக்கு ரெண்டு பேர் தான் கண்டென்ட். ஒன்னு சீமான, இன்னொன்னு அண்ணாமலை. ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா நம்ம பசங்களுக்கு ட்ரோல் பண்றதுக்கு கிளியரா பெர்ஃபெக்டா பண்றாங்க. ஆக இந்த சூழ்நிலையில் அடுத்த தலைமுறைக்கு பேச்சாளர்களை, கருத்தியல் பேச்சாளர்களை, பகுத்தறிவு சிந்தனையாளர்களை எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதற்காக கிட்டத்தட்ட 17,000 பேரில் 182 பேரை கொடுத்தது மட்டுமல்லாமல் முதல் முறையாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய 72 மாவட்டங்களிலே இவர்களை பயன்படுத்த வேண்டும் என்ற எண்ணப்பாட்டில் 182 பேருக்கும் போட்டு அவங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பினால் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அப்படி எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே இந்த நாட்டவர் கடிமை நம்பக்கம் இருக்கிறது. வெற்றியூர் போய் சேர வேண்டுமானால் வேதாரிபுரத்தை தாண்டித்தான் ஆக வேண்டும். வாகையூர் போய் சேர வேண்டுமானால் வாட்டத்தை சந்தித்துத்தான் ஆக வேண்டும். காகித கப்பலில் கவனம் செலுத்தாதே தம்பி, கண்ணீர் துளிகளை நாட்டின் கண்மணிகளை காணிக்கை தாருங்கள். உன்னால் முடியும் தம்பி, உன்னைத்தான் நம்பி இருக்கின்றேன், உன்னோடு பிறந்ததனால் ஒளிவடை தகனினால் வா இன்பதராவிடம் காண்போம் என்று கொட்டுகிற வழியிலே இந்த சென்னையிலே இருக்கக்கூடிய ராபின்சன் பூங்காவிலே இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை துவக்கி வைக்கிற போது அறிஞர் அண்ணா சொன்னார், கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்கிற தாரக மந்திரத்தை கொண்டு இந்த இயக்கம் இயங்கும் என்று சொன்னார். அண்ணாவை இயற்கை அழைத்து சென்றது. 18 ஆண்டு காலம் கழித்து இந்த இயக்கத்திற்கு இன்னொரு தலைவன் தேடப்படுகிற நேரத்தில் தலைவர் கலைஞர் தான் இந்த இயக்கத்திற்கு வலிமையான தலைவர் என்று அடையாளம் காட்டப்பட்ட அந்த தலைவன் திருச்சியிலே நடந்த மாநாட்டிலே அண்ணா வழியில் அயராது உழைப்போம், ஆதிக்கமற்ற சமுதாயம் அமைத்தே தீர்வோம், இந்தி திணிப்பை எதிர்த்து நிற்போம், வன்முறை எதிர்த்து வறுமையை ஒழிப்போம், மத்தியிலே கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்கிற ஒரு மாபெரும் 50 முழக்கங்களை கொண்டு செய்தார். இது கலைஞருடைய திட்டம். முழக்கம் என்று திருச்சியிலே நடைபெறுகிற போது வளமான தமிழகம், வளரும் வாய்ப்புகள், குடியிருக்கும் அனைவருக்கும் குறைவில்லா தண்ணீர், மகசூல் பெருக்கம், மகிழும் விவசாயம், எளிமிகு மாநகரின் மாநிலம், உயர்தர கட்டமைப்பு, உயர்தர வாழ்க்கை தரம், உயர்தர கல்வி, உயர்தர மருத்துவம், சமூக நீதி, இந்த ஏழையும் வைத்து நம்முடைய கழக தலைவர் இந்த ஆட்சியை துவங்கினார். அந்த ஆட்சியை துவங்குகிற நேரத்தில் இளைஞர்கள் பொறுப்பு கொடுக்கப்பட்டது. அதற்கு பின்னாலே இளைஞர்கள் பொறுப்பு கொடுக்கப்பட்ட நேரத்திலே நம்முடைய வருங்கால தமிழகம் சின்னவர்கள் 5 கட்டளையை பிறப்பித்தார். கலைஞரின் கட்டளையை கண்போல் காப்போம், தமிழரை வளர்த்து தமிழை போற்றுவோம், அதிகார குவிகளை அடித்து நொறுக்குவோம், மதவெறியை வாய்த்து மனிதனையும் காப்போம், வளமான தமிழகத்தை வளர்த்தெடுப்போம் என்று ஏன் இதை சொன்னா, ஏதோ மற்றவர்கள் இயக்கத்தை ஆரம்பிப்பது போல் நாம் ஆரம்பிக்கிறார். அண்ணா இயக்கம் ஆரம்பிக்கும் பொழுது 3 முத்தான கருத்துக்கள், கலைஞர் ஆரம்பிக்கும் பொழுது 5 முத்தான கருத்துக்கள், நம்முடைய கழக தலைவர் துவங்குகிற போது 7 முத்தான கருத்துக்கள், இன்றைக்கு நம்முடைய சின்னவர் ஆரம்பிக்கிற போது இன்றைக்கு 5 முழக்கங்களை முன்னிறுத்தி இன்றைக்கு நடத்துவதால் தான் அந்த தலைவருக்கு இன்றைக்கு நாம் பிறந்த நாள் விழா கொண்டாடி கொண்டு கொண்டிருக்கிறோம். இங்க எல்லாம் இருக்கிறாங்க, இவங்களுக்கு எல்லாம் நினைப்புனா பாக்கியலட்சுமி போயிடுச்சு, பாண்டியன் ஷோ போயிடுச்சு, இனி பிக் பாஸ் வேற என்னாச்சுன்னு தெரியல. அது பாட்டுக்கு ஒரு பாட்டுக்கு கமலஹாசன் நடத்தின மாதிரி இல்லை இவர் வந்ததுல இருந்து. இதெல்லாம் அவங்களுக்கு நினைப்பு. சீக்கிரம் ஒரு சில கருத்துக்களை சொல்லி விரைவில் முடிக்க காத்திருக்கிறேன். ஏன்னா அடுத்த தலைமுறைக்கு அடத்தி செல்லக்கூடிய தலைவனுடைய பிறந்த நாள் விழா எல்லா இயக்கத்திலையும் அடையாளம் காட்டப்பட்டாலும் யாரும் ஈடுபடுவதில்லை. ஆனால் இவர் ஏன் ஈடுபட்டார் என்றால், ஒற்றை செங்கலை எடுத்து அன்றைக்கு 2019 நமக்கு 39 தொகுதிகளை பெற்று தந்தார். கொரோனா காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா அன்னைக்கு நம்முடைய பகுதிகளுக்கு செயலாளர் அவர்களுக்கு தெரியும், இளைஞரணியை கையிலே வைத்துக் கொண்டு நம்முடைய சின்னவர் தான் கொரோனாவில் யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், யார் யாருக்கு என்னென்ன தேவை என்று அவர்கள் இல்லம் சென்று கொடுக்கக்கூடிய ஒரு திட்டத்தை உருவாக்கி, அதற்கான வாட்ஸ்அப் குழுக்களை உருவாக்கி தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை குடும்பங்களுக்கும் இளைஞரின் மூலமாக, பகுதிகளுடைய செயலாளர் மூலமாக, மாவட்டங்களுடைய செயலாளர் மூலமாக அன்றைக்கு ஒரு மாத்திரை இருந்தாலும் பக்கத்துதான் பெரியார், அண்ணா, கலைஞர் என்பதை நீங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
இதுதான் வளர்ச்சி, இதுதான் திராவிட மாடல் வளர்ச்சி. பொட்டு பூச்சிகளாய், புள்ளை தேரைகளாய், நாயினும் கேவலமாய், சதிகாரர்களாய், சண்டாளர்களாய், பறையர்களாய், பல்லர்களாய், தொழுகர்களாய், சிலுவைக்காரர்களாய் இருந்த நம்ம எல்லாம் சூத்திரர்கள் என்று சொன்னார்கள். தலைவர் வந்துதான் திராவிட மாடல் ஆட்சியில் நீ சூத்திரன் கிடையாதா, நீ தான் உயர்ந்தவன் என்று சொல்லி ஏழை பங்காளராக இருந்தாலும் சரி, வசதி படைத்தவனாக இருந்தாலும் சரி, நகரத்தில் வந்தவனாக இருந்தாலும் சரி, கிராமத்தில் வந்தவனாக இருந்தாலும் சரி, உயர் ஜாதி, தாழ்ந்த ஜாதி, படித்தவன், படிக்காதவன், ஆண், பெண், மாற்றுத்திறனாளி, திருநங்கைகள் எல்லாரும் ஒன்று சொன்ன இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நீங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பகுதி அம்பேத்கர் பெயரில் இருக்கிறது. ஒரு சாதாரண விஷயம் அல்ல. பெரியாரை நாம் படித்திருக்கிறோம். அம்பேத்கர் என்றால் அவர் ஒரு சமுதாயத்தை மட்டும் சார்ந்தவர் என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர் உலகம் போற்றக்கூடிய ஒரு மாபெரும் தலைவன். அந்த தலைவன் பிரிவிலே இங்கே பொதுக்கூட்டம் அந்த பகுதியில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு சட்டம் என்னென்ன அரசியல் சட்ட அமைப்பு தயாரிக்கிறாங்க. தயாரிக்கிற போது அவர் முழுக்க முழுக்க என்னது பெண்களுக்கான உரிமை, தொழிலாளர்களுக்கான உரிமை, அதை தாண்டி இந்த நாட்டில் தீண்டாமை இருக்கக்கூடாது, இந்த இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய சமூக நீதியை தான் இன்னைக்கு நினைச்சார். அதனுடைய அடிப்படையில் அவர் சொன்னார், பெண்களுக்கு சொத்திலே பங்கு வேண்டும். அன்னைக்கு சொன்னார், பெண்கள் விவாதம் செய்து கொள்ளலாம், குழந்தைகள் இல்லை என்றால் அவர்கள் தத்தெடுத்துக் கொள்ளலாம், அதை தாண்டி பெண்கள் அவருடைய சொத்தை உயிரில் வைக்கலாம். இதை நாளை வச்சுதான் முன்னாடி நின்று அம்பேத்கர் போராடுறாரு. கேட்கல யாரு, இவர் சொல்லி சொல்லி பார்த்தாரு. 51 கையெழுத்து கொடுத்துட்டார், வேணாம் பதவியே வேணாம் சொல்லி வெளியே வந்தார். ஆக பெரியார் அம்பேத்கர் என்ற பெண்ணினத்தையும் பெரியார் என்ற பெண்ணினத்தையும் கொண்டு வந்தது இந்த திராவிட முன்னேற்ற கழகம். இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தான் அம்பேத்கருடைய பிறந்த நாளை சமத்துவ நாளாக அறிவித்தது. செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. திமுக இருக்கு, பெரியார் மாத்திரம் நாங்க தூக்கி பிடிச்சிட்டு போலாம். ஏன் அம்பேத்கரையும் சேர்த்துக்கிறோம்னா அதற்கான மரியாதை பெரியாரை தாண்டி அம்பேத்கர் நிற்கிறார் என்கிற ஒரு எண்ணப்பாட்டில் தான் அவருடைய பிறந்த நாளை சமத்துவ நாளாக கொண்டாடுகிறோம். யார் யாரெல்லாம் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக உதவி புரிகிறார்களோ அவர்களுக்கு வருடந்தோறும் அவர்களுக்கான அங்கீகாரம் கொடுக்கப்படும். ஒரு 1 லட்சம் ரூபாய் உள்ள மதிப்புள்ள விருது தரப்படும். அந்த விருதை 5 லட்சமாக உயர்த்தியது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு. சட்ட பல்கலைக்கழகத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு தான் அம்பேத்கருடைய பெயரிலே வைத்தது. அதை போல இதை காட்டிலும் உச்ச நீதிமன்ற வழக்கறிஞராக உயர்நீதிமன்ற வழக்கறிஞராக வரவில்லை என்று தந்தை பெரியார் அவர்கள் மனதில் வேதனைப்பட்டு அண்ணாவிடத்திலும் சொல்லுகிறார், அடுத்து கலைஞரிடத்திலும் சொல்கிறார். 72 சொல்ல வரும்போது அன்றைக்கு தலைவர் உடனடியாக வந்து கடலூரை சார்ந்த வரதராஜன் என்பதை ஒரு வக்கீலாக இருந்தவரை அவரை உயர் நீதிமன்ற நீதிபதியாக்கி அவரும் மீண்டும் உச்ச நீதிமன்ற நீதிபதியாக ஆன கதை முதலில் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர் உயர் பதவிக்கு வந்து உச்ச நீதிமன்ற நீதிபதியாக ஆக்கியது திராவிட முன்னேற்ற கழகம். ஆக இந்த இயக்கம் பெரியாரியத்தையும் அண்ணாயிசத்தையும் அம்பேத்கரிசத்தையும் இன்றைக்கு தொடர்ச்சியாக எடுத்து வந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அமைச்சரோட சாதனையை நான் நிறைய சொல்லலாம்னு எழுதிட்டு வந்தேன். எனக்கு முன்னாடி இந்த பாப்பா நெட்டை பார்த்து எல்லாத்தையும் கிளியர் பண்ணி கிளியரா எல்லா திட்டத்தையும் சொல்லிருச்சு, என்னை தாண்டியும் சொல்லிருச்சு. நானா ஒரு கலைஞர் காப்பீடு திட்டம்னா கலைஞர் காப்பீடு பத்தி சொல்றேன். இதுக்கு ஸ்கூல்ல கிளாஸ் எடுக்கிறது மாதிரி அழகா நீட்டா நாளைக்கு ஒரு கலைஞர் காப்பீடு திட்டம் எவ்வளவு பெரிய ஒரு இது. அது மாதிரி நிறைய திட்டங்கள், நரிக்குறவர்களுக்கான திட்டங்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கான திட்டங்கள், மருத்துவம், கல்வியில பார்த்தா நிறைய இந்த பசங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன், தமிழ் முதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், இந்த 2 திட்டம் வந்ததுக்கு அப்புறம் இடைநிலைகள் என்ன இருக்கு. 10வது 12வது படிச்சோம் நீ படிக்காத காசு இல்லைன்றவாங்க வீட்டுல. ஆனா இந்த 1000 ரூபாய் இப்ப கொடுக்கவும் வீட்டுல எல்லாமே சரி போப்பா அவர் தலைவர் தரான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கிட்டத்தட்ட 16ல இருந்து 22% வரைக்கும் படிக்கிறவருடைய எண்ணிக்கை உயர்ந்திருக்கு. வீட்டுல இந்த பசங்க கூட படிக்க போயிருக்கிறாங்க. இப்ப தமிழ் முதல்வன் திட்டம், நான் முதல்வன் திட்டம், கல்லூரி கனவுகள், எண்ணும் எழுத்தும், புகார் பெட்டி, இப்படி கல்விக்காக பல்வேறு திட்டங்களை தந்திருக்கான். நம்ம வீட்டுல ஒரு பையன் இருக்கானா, இப்ப நான் என்ன பண்ணுவேன், என் பையனை டாக்டருக்கு தான் படிக்கணும்னு போட்டு அவனை அடிக்கிறது, இல்ல இன்ஜினியருக்கு தான் போட்டு அடிக்கணும் போட்டு அடிக்கிறது. இப்ப நாங்க படிக்கிற காலம் நம்முடைய பகுதி கலைச்சல் அப்படிலாம் நாங்களாம் என்ன செலக்ட் பண்ணி படிச்சோம். இப்ப நாங்க வந்து பிறகு என் பையனா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் இருந்தா நீ இதைத்தான் படிக்கணும், அவனை போட்டு மீது அந்த பிளஸ் 2ல போட்டு அவனை பாடாப்படுத்தி இந்த பகுதி இன்னைக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழகம் நடந்து கொண்டிருக்கிறது. அதை போல ஆன்மீகத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு நிறைய சேகர் பாபு நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்காரு.
7,000 கோடிக்கான சொத்து ஆண்டவனுடைய சொத்தை எடுத்துருக்கோம். நம்மளோட சொத்தை ஒருத்தர் எடுத்துட்டா நம்ம போய் ஆண்டவன் சொல்லுவோம், ஆண்டவா இந்த மாதிரி கண்டிஷன் நம்மளோட சொத்தை எடுத்துட்டான்ட்டு. ஆனா ஆண்டவன் சொத்தவே சிட்டையே போட்டாங்க. இப்ப அவங்ககிட்ட இருந்து நம்ம 7,000 கோடி ரூபாய் வாங்கியிருக்கிறோம். ஆனா நம்மள என்ன சொல்றான், இவங்க கடவுள்னு சொல்லுவாங்க. நாம கடவுள்னு சொல்லவே இல்லை. ஒன்றிய குலம் ஒருவனே தேவன். இப்ப பாங்கு ஒழித்தது, நம்ம எல்லாம் அமைதியா இருந்தோம். இஸ்லாமியர்களுக்கு அதே மாதிரி கிறிஸ்தவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை அமைதியா இருப்போம், பூஜை நடந்து அமைதியா இருப்போம். எல்லா மதமும் சம்மதம் அப்படிங்கிற கண்டிஷன்ல நம்ம போயிட்டு இருக்கிறோம். இந்த சூழ்நிலையில நம்ம ஆன்மீகத்துக்கான இல்லைன்னு சொல்றாங்க. இன்னைக்கு ஒரு கால பூஜை நடக்காத 1000 கோயில்கள்ல இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க ஒரு கால பூஜை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். சாமியுடைய சொத்து இன்னைக்கு மீட்கப்பட்டிருக்கிறது. தலைவர் கலைஞருடைய காலத்திலே தலைவர் கலைஞர் அவர்கள் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கிற பொழுது அன்னைக்கு அண்ணா முதலமைச்சர். அந்த சூழல்ல அன்னைக்கு காலகட்டத்தில் காசிராமையர் ஒருத்தர் கும்பகோணத்துல ஒரு மகாமகம் நடந்துச்சு. அப்ப காசிராமையர் வந்து அண்ணாட சொல்றாராம், முதலமைச்சர் அவர்களே எங்க ஊர்ல கும்பகோணம் இது மகாமகம் நடக்குது, இதை நானே நடத்துறேன், பொறுப்பு என்னோட கொடுங்கன்ட்டு. இல்ல நீ போக நான் பாக்குறேன்னு சொல்லிட்டு கலைஞரை பொதுப்பணித்துறை அமைச்சர் கூப்பிட்டு சொன்னாராம், நீ தான் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டாருன்ட்டு. தலைவர் கலைஞர் அந்த மகாமக விழாவை நடத்தியிருக்காரு, அருமையா நடத்தியிருக்காராம். முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஊர்ல அந்த கமிட்டி வந்து சொன்னாங்களாம், இது மாதிரி யாரும் நடத்துறதே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது கலைஞருக்கு உண்டான அந்த ஆன்மீக பணி. அதே போல திருவாரூர் தேர் உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும், திருவாரூர் தேரலை என்பார்கள். அந்த தேரை வந்து ஓட்டுனது 10 ஆண்டு காலத்திற்கு அப்புறம் ஓட்டுனது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு, தலைவர் கலைஞருடைய அரசு. ஏரோட்டும் உழவர் எல்லாம் இருக்க ஏகி தவிக்கையிலே தேரோட்டம் உனக்கு ஒரு தேவைதானான்னு சொன்னார் கலைஞர். 40 வயசுல சொன்னாரு. அதே கலைஞர் அதே அந்த திருவாரூர் தேரை ஓட வச்சாரு. அப்ப கேட்டாங்களா, நீங்க என்ன சொன்னீங்களே ஏரோட்டும் உழவர் எல்லாம் ஏங்கி தவிக்கையில உனக்கு தேர் ஏயா தியாகராஜன் கேட்டீங்களே, ஏன் இப்ப ஓட வைக்கிறீங்க? அதுவும் அன்னைக்கு 71 4 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காரு அந்த 4 ரோடு போடுறதுக்கு. இவ்வளவு 4 லட்சம் ரூபாய் போடும்போது தியாகராஜர் ஒரே ஒரு நாள் தான் வருவாரு, ரோடு போட்டா சுத்தி வருவாரு, மீதி 365 நாள் நம்மளால தான் அதை நடக்க போறான். எவ்வளவு ஒரு உயர்ந்த திட்டம் பாருங்க தலைவருக்கு. அவரு சாமி வர்றது தேர் வர்றது ஒரு நாள் தான், அதை பேஸ் பண்ணி போடுறாரு ரோட. ஆனா மீதி 365 நாள் அதை யூஸ் பண்றது நம்ம தானே. இப்படி ஆன்மீக பணிகளை தொடர்ச்சியாக நாம் செய்து கொண்டிருக்கிறோம். எத்தனையோ பல சாதனைகளை நாம் படைத்திருக்கிறோம். இன்றைக்கு வருங்காலங்களிலே நம்முடைய இயக்கம் அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்லப்படுகிறது. நம்முடைய தலைவர் ஆட்சி பொறுப்பு ஏற்றிருக்கிறார். தமிழகத்துடைய முதல்வர் 2 நாள் நீங்க எல்லாம் பாப்பீங்க, அப்பாவும் பையனை சுத்து சாதாரண சுத்து கிடையாது. நேற்று அவர் விழுப்புரம் முந்தா நாள் பிறந்த நாள் நீங்க நைட்டு இங்க பிரச்சனை போயிட்டாரு. அதுக்கு அடுத்த நாள் காலையில் அங்கே பிரச்சனை, விழுப்புரத்துல பிரச்சனை போயிட்டாரு. நேற்று விழுப்புரத்துக்கு அவர் போயிருக்காரு. இன்னைக்கு சின்னவர் கிருஷ்ணகிரி போயிருக்கிறாரு, எங்க மாவட்டத்துக்கு போயிருக்கிறாரு. நாளைக்கு முதல்வர் திருப்பி கிருஷ்ணகிரி போறார். ஏன்னா எல்லா இடத்திலையும் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த சூழ்நிலையை கருத்தில் கொண்டு மக்களை நேரடியாக களத்தில் சென்று அவருக்கான தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்பது கருத்து. அந்த அடிப்படையில் இன்றைக்கு அப்பாவும் பையனும் மாத்தி சுத்துறாங்க. இருக்கிற அமைச்சர்கள் எல்லாம் வேலை உடனே பொறுப்பு அமைச்சரை போடுறாங்க. இங்க நீ போ, அங்க நீ போ, இங்க நீ போ. விழுப்புரத்துக்கா சிவசங்கரம் செந்தில் பாலாஜியும், இங்க எதுக்கு கிருஷ்ணகிரியா முத்துசாமி வந்துருங்க. இப்படி அலாட் பண்ணி இரவு நேரம் கூட இல்லாம கிட்டத்தட்ட இந்த மக்களுக்காக ஓயாது உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தலைவர்கள் நமக்கு கிடைத்திருக்கிறாங்க. இந்த நாராயணபுரம் ஏரி ஒவ்வொரு முறையும் நிரம்பும் போது உடைஞ்சு அந்த மக்களை பூரா பணி இருந்துச்சு. அதுக்கு ஒரு நிரந்தர தீர்வை இன்றைக்கு கண்டு இந்த மக்கள் எல்லாம் ஒரு சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறார். அந்த பேட்டியை பார்க்கிறப்போ சொல்றாரு, 1.5 லட்சம் குடும்பங்கள் இரவில் நாங்க நிம்மதியா தூங்குறோம் இந்த நாராயணபுரம் ஏரிக்கு ஒரு விடிவு கண்டதுக்கு அப்புறம். இதுக்கு முன்னாடிலாம் எங்க வீட்டுல தண்ணி 8 அடிக்கு உள்ள தண்ணி வந்துடும். ஒவ்வொரு மலையிலையும் 1.5 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் பொருள் வேஸ்டா போயிடும். ஆனா நல்ல வேலை புண்ணியவாணி பண்ணின வேலை எதுவும் தண்ணியே இல்லை அப்படின்னு. இன்னொருத்தர் சொல்றான், என்ன அப்படின்னு கேட்கும்போது, அவன் ரோட்ல தண்ணி இருந்தாலும் பரவாயில்ல, என் வீட்டுக்குள்ள தண்ணி விளையிலங்க, 4000 கோடி செலவழிச்சாலும் என் வீட்டுக்குள்ள தண்ணி விளையில, ரோட்டு தண்ணி மழை பெய்யுது இருக்கு, உடனே அதை கிட்டத்தட்ட 1500 பம்பு செட் வச்சு வெளியே எடுத்துறாங்க. இன்னைக்கு இந்த 2 ஆண்டு காலங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மழையினால சென்னை பாதிக்கப்படுறது மிக மிக குறைந்திருக்கு. இன்னும் போக போக குறையும். நம்மளோட தலைவர் எந்திரிச்சு ஒரு முடியாத சூழ்நிலை கூட நேற்று உடனடியா அறிவாலயத்திலையும்
அதற்கான கட்டுப்பாட்டு மையம் வச்சாச்சு, எழிலகத்திலையும் கட்டுப்பாட்டு மையம் வச்சாச்சு. 2 இடத்துலையும் தலைவர் போய் கட்டுப்பாட்டு மையத்தை பார்த்து அங்க யார் யாருக்கு என்னென்ன பிரச்சனைன்னு அந்தந்த மாவட்ட கலெக்டரையும் இங்க இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளையும் உடனடியாக தொடர்பு கொள்றார்களாம். இரவு பகல் பாராது வேலை பார்க்கக்கூடிய ஒரு மாபெரும் தலைவர்கள் நமக்கு கிடைத்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் எல்லாம் எண்ணி பார்க்க வேண்டும். இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்ல. அவங்க பாட்டுக்கு பேசாம இருக்கலாம். உதயநிதி இப்ப வந்ததுக்கு ரைட் ஓகே, நமக்கு எம்எல்ஏ ஆச்சு இதாச்சு. ஏன் ஓ பன்னீர்செல்வம் துணை முதலமைச்சரா இருந்தாரு, என்ன வேலை பார்த்தாரு உங்களுக்கு எல்லாம் தெரியுங்களா? இவர் ஒரு டைம் டெல்லிக்கு போவாரு, அப்புறம் அவர் ஒரு டைம் டெல்லிக்கு போவார். இப்படியே தான் போயிட்டு இருந்தாங்க. இந்த சூழல் தான் இன்னைக்கு இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு இந்த சமுதாயத்தை வளர்த்திருக்க வேண்டும் என்கின்ற எண்ணப்பாட்டில் பல்வேறு சாதனைகளை படைத்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடியவர்கள் எதையோ பேசுகிறார்கள். இதே ஹச்சராஜா உயிரோடு இருந்தால் சொல்லுவார், உதயநிதி இஸ் மோர் டேஞ்சரஸ் தன் கருணாநிதி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு நம்முடைய உதயநிதி அவர்கள் செயலாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய தலைவர் தமிழகத்துடைய முதல்வர் பிறந்தநாள் செய்தியாக சொல்கிற போது எனக்கு சால்வை அணிவிக்கிறார்கள், எனக்கு மாலை அணிவிக்கிறார்கள், அதற்கு பதிலாக புத்தகத்தை கொடுங்கள் என்று சொன்னார். அதே போல நம்முடைய பகுதி கழகத்தினுடைய செயலாளருக்கு கூட தெரிந்திருக்கும், கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்க 1 லட்சத்திற்கும் மேலான ரத்த கொடை கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். ஒரே இனம், நாம் எல்லாம் ஒரே இனம் என்கிற ஒரு சூழலிலே ஒரே இனம் ஒரே ரத்தம் என்கிற அந்த அடிப்படையில் தமிழ்நாடு முழுக்க நம்முடைய தளபதியாருடைய பிறந்த நாளை அன்றைக்கு கொண்டாடினோம். இது அவருடைய பிறந்த நாள் செய்தி. அதே மாதிரிதான் நம்முடைய அண்ணன் உதயநிதி அவர்களும் தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள், யாரும் பிளக்ஸ் வைக்காதீங்க, வெடி வெடிக்காதீங்க. தமிழ்நாடு முழுக்க இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சாதனைகளை இந்த மக்களுக்கு சொல்லுவது மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்தமாய் இந்த ஏழை எளிய மக்களுக்காக ஒரு மாபெரும் நலத்திட்ட உதவிகளை செய்யுங்கள் என்று சொல்லி தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கு ஒரு அரசாங்கம் எந்த அளவிற்கு மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை கொடுத்து கொண்டிருக்கிறார்களோ அதை போல நலத்திட்ட உதவிகளை தொடர்ச்சியாய் செய்து கொண்டிருக்கக்கூடிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நீங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையிலே இந்த ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி. இந்த திராவிடம் என்கிற அந்த ஒற்றை சொல் 100 ஆண்டு காலத்திற்கு முந்தைய சொல், இன்றைக்கு உருவான சொல் அல்ல. இந்த சொல் முதலிலே இனத்தின் சொல்லாக இருந்தது, மொழியின் சொல்லாக இருந்தது, அதற்கு பின்னால் இடத்தின் சொல்லாக இருந்தது. ஆரியர்கள் என்று சொல்லுகிற போது எதிர் சொல்லாக மாறியது. என்றைக்கு நம்முடைய கழக தலைவர் அன்பு தலைவர் அண்ணன் தளபதியார் அவர்கள் திராவிடம் என்று உச்சரித்தாரோ அன்றைக்கு முதல் இந்த சொல் மகிழ்ச்சியான சொல்லாக இன்றைக்கு மாறி இருக்கிறது என்பதை நீங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த திராவிடம் எதையும் இடைக்காது, எதையும் சிதைக்காது, எதையும் பிரிக்காது, யாருக்கும் பாதகமாக இருக்காது. சகோதரத்துவத்தோடு, சமூக நீதியோடு, சமதர்மத்தோடு பெரியார் கண்ட அந்த சமூக நீதியும், பேரறிஞர் பெருந்தகையர் அண்ணா கண்ட மாநில சுயாட்சியும், கலைஞர் கண்ட தொலைநோக்கு பார்வையோடு உள்ள திட்டங்களையும், அதை தாண்டி காமராஜர் கண்ட கல்வியையும் ஜீவாவின் சமத்துவத்தையும் படைத்த ஒரு ஆட்சியாக இந்த ஆட்சி இருக்கும். அதை தாண்டி இந்த ஆட்சியிலே வன்முறை கிடையாது, ஜாதி சண்டை கிடையாது, மதச்சண்டை கிடையாது, எந்த மத மோதல்கள் கிடையாது. அமைதியாய் நடத்தி கொண்டிருக்கிறோம். துப்பாக்கி சூடு இல்லாத ஒரு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறோம். 2015 சம்பரம்பாக்கம் ஏரியை திறந்துவிட்டு எத்தனை பேர் இறந்து போனார்கள் என்று இல்லாமல் அந்த சூழ்நிலை ஏற்படாமல் இன்றைக்கு இந்த பகுதியிலே கூட ஒரு பையன் இறந்திருக்கிறான். அவனுக்கு கூட ஒரு 5 லட்சம் ரூபாயை உடனடியாக அரசு வழங்கி இருக்கிறது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு நாமல் உடனடியாக ஓடோடி சென்று செய்கிறோம். தலைவர் கலைஞருடைய தொலைநோக்கு பார்வையான திட்டங்களை இன்றைக்கு இந்த அரசு தொடர்ச்சியாக தந்து கொண்டிருக்கிறது. ஒன்னே ஒன்று இறுதியாக சொல்லி முடிக்கிறேன். கன்னியாகுமரியிலே வள்ளுவர் சிலை வைத்தோம். நாமெல்லாம் என்ன நினைச்சோம் ஆரம்பத்தில், நான் அங்கே கொண்டு போய் அவர் செலவு கடலில் ஏன் ஒரு வைக்கிறார், தேவையில்லாத வேலை. மெட்ராஸில் வைக்கலாம், இல்லை மெரினா பீச்சில் வைக்கலாம், எங்கேயாவது ஒருத்தர் வைக்கலாம், தலைமைச் செயலம் வைக்கலாம், அங்கே கொண்டு வைக்கிறான்னு நினைச்சோம். ஆனால் அவருடைய புத்தி கூர்மை எந்த அளவிற்கு உருவாகி இருக்கிறது என்பதை நீங்கள் எல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்போ நாங்கள் பேச வர்ற மாதிரி இங்கே வர்றோம், இந்த வேலைச்சேரி பக்கம் என்ன இருக்குது, இப்போ நான் பகலில் காலையிலே வந்துடுவேன், இந்த வேலைச்சேரி பக்கம் என்ன இருக்குன்னு அப்படியே போய் பார்க்குறது. ஏன்னா பூங்கா இருக்கா, அது இருக்கா, இல்லை ஏதாவது பழைய கால அந்த கீழடி போன்ற இடங்கள் இருக்கா அப்படின்னு பார்க்குறது. அந்த மாதிரி ஒரு இடத்த பார்க்குற மாதிரி இவர் போய் அங்கே உட்கார்ந்துருக்காரு. உட்கார்ந்துருக்கிற பொழுது அவருடைய கண்ணில் 2 மலை தென்பட்டு இருக்கிறது. ஒன்று சுவாமி விவேகானந்தர் இருக்கிறாரு, இன்னொன்று பிரியா இருக்குது. அந்த பிரியா இருக்கிறதுல என்னைக்கா இருந்தாலும் இந்த சனாதனத்துக்காரன் வருவான், வந்தானா ஏதாவது ஒன்று வச்சு போடுவான் சாமியை, கடைசியாக இங்கேயும் வந்துருவான்னு சொல்லி உடனடியாக அதற்கு திட்டம் தீட்டி அவர் 71 இருக்கிற போது அந்த திட்டத்தை உருவாக்கி
எம்ஜிஆர் வந்து அது நடக்காம போய் திருப்பி 89 அதை உருவாக்கி 2000 அந்த இடத்துல சிலையை வச்சிருக்கிறாருன்னா இன்னைக்கு உள்ள சூழ்நிலையை நீங்க தயவு செஞ்சு நினைச்சு பாருங்க. இன்னைக்கு இந்த பிஜேபி ஆட்சி மத்தியில் இருக்கிறது, ஹச்ராஜா போன்றவங்க இங்க இருக்கிறாங்க. இந்த இடத்துல ஒரு RSS சித்தாந்த சனாதன சித்தாந்த பொருள் ஒரு அடையாளம் அந்த இடத்தில் வைத்து விடுவான் என்கின்ற எண்ணப்பாட்டில் அன்றைக்கே தொலைநோக்கு பார்வையில் நம்முடைய கழக தலைவர் வைத்திருக்கிறார் என்றால் அந்த தலைவரின் பிள்ளைகள் தான், அந்த தலைவரின் பேர பிள்ளைகள் தான் நம்முடைய கழக தலைவரும் நம்முடைய அண்ணன் உதயநிதி அவர்களும். அதே பாணியில இன்றைக்கு பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஆக இந்த சமுதாயத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கிறது. உங்களுக்கும் அந்த வாய்ப்பு இருக்கிறது. 2026 திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வந்தால் இந்த திட்டங்கள் எல்லாம் மாற்று கருத்தும் இல்லை. எம்ஜிஆர் பண்ண சத்துணவு திட்டத்தை நம்ம வச்சிருக்கிறோம், ஜெயலலிதா பண்ண சைக்கிள் கொடுக்கறதையும் வச்சிருக்கிறோம், காமராஜர் பண்ண கல்வி திட்டத்தை வச்சிருக்கிறோம். எல்லாருக்கும் வச்சதையும் நம்ம வச்சுக்கிட்டு நம்மளும் சில இதை செய்கிறோம், இன்னமும் செய்வோம். ஆனா ஜெயலலிதா பிள்ளை அப்படி இல்லை. வந்த பிறகு கலைஞர் பேரில் என்ன நினைச்சோ எல்லாத்தையும் கட் பண்ணாங்க. அந்த அளவிற்கு நாகரிகத்திற்கும் பண்பாட்டிற்கும் இன்றைக்கு நிறைய கீழடியிலே அது தோண்டப்பட்டு தம்முடைய தமிழ் மரபு 30,000 ஆண்டுகளுக்கு முன்பாக உள்ளது என்று சொல்லக்கூடிய அளவிலே இன்றைக்கு அங்கே கீழடியிலே தோண்டப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த ஜல்லிக்கட்டுக்கு நாம் அனுமதி வாங்கி இருக்கிறோம். நிறைய விஷயங்கள் நாகரிகம், பண்பாடு, கலாச்சாரத்தை காப்பாற்றி இந்த மக்களை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்லக்கூடிய ஒரு மகத்தான பணியை நம்முடைய அண்ணன் உதயநிதி அவர்கள் செய்ய காத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாமெல்லாம் சேர்ந்து செய்ய வேண்டியதை செய்தால் அடுத்த தலைமுறை கண்டிப்பாக அடுத்த ஒரு வளமான தலைமுறை உருவாகும். இன்னைக்கு சின்ன குழந்தைகளா இருக்கிறாங்க, ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள குழந்தைகளாகத்தான் இன்னைக்கு பிறக்கிறாங்க. நமக்கு தெரியல, வயசுக்கு தகுந்த உயரம் இல்லை, உயரத்துக்கு தகுந்த வயசு கிடையாது. அந்த பொசிஷன்ல இன்னைக்கு 6 பேரை தமிழ்நாட்டில் ஒரு 6 குழந்தைகளை இன்னைக்கு 3ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் படிக்கிறாங்க. எடுத்து பார்த்தா 6 பேர்ல 3 பேர் ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள குழந்தைகளா இருக்கு. அதை கண்டுபிடிச்சு அவர்களுக்கான திட்டங்களை இன்றைக்கு செய்திருக்கிறார். அதே போல அருந்ததி மக்களுக்காக இன்றைக்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஒரு கவிதை படித்திருக்கிறேன். என் தம்பி குமாருக்கு பீச்சாங்கை எந்த கை என்று கேட்டார். இப்ப நமக்கு பீச்சாங்கை இது, அந்த வீட்டில் நம்ம போற அந்த செப்டி டேங்க் அல்றவனுக்கு எது பீச்சாங்கை? அப்படி அல்லக்கூடாதுங்கிற கண்டிஷன்ல அவர்களையும் காப்பாற்ற வேண்டும் என்கிற போது இப்போ ரோட்ல ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா அடுத்த நாள் பேப்பர்ல வரும். அதே ஒரு வீட்டில் செப்டிக் டேங்க் கிளீன் பண்ணி ஒருத்தன் இறந்தான்னா அது வெளியே வராது. இதை கணக்கெடுத்து உடனடியாக அவர்களையும் இந்த அரசாங்கத்திலே ஒரு பார்ட்னராக சேர்த்துக் கொண்டு தலித் இயக்கங்களோடு இணைத்துக் கொண்டு அவர்களும் இந்த வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும் என்று சொல்லி தலைவர் கலைஞர் 3% கொடுத்தார். ஆனால் இவர் அவர்களுக்கு தொழில் முனைவராக அவரை உருவாக்கி அந்த செப்டி டேங்க் கிளீன் பண்ற வண்டியில இருந்து மற்ற எல்லாத்தையும் அவங்களுக்கு கொடுத்து இனிமேல் நீங்கள் கையாளர்கள் அல்லாதீர்கள், இயந்திரத்திலே அள்ளுங்கள் என்று சொல்லிய தலைவர் மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வர வேண்டும். மக்கள் பணியை லட்சியம் 2026 கிட்டத்தட்ட 220 தொகுதி நிச்சயம் என்று சொல்லுகிறேன். ஏன்னா உங்களுடைய ஆதரவோடு வெற்றி பெறுகிறோம். நம்முடைய கழக தலைவர் மீண்டும் முதலமைச்சராகிறார். இந்த திட்டங்கள் எல்லாம் தொடரப்படுகிறது. அடுத்த தலைமுறைக்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தங்கை ஜோதி போன்றவர்களை வாழ்த்தி ஒரு அருமையான தெருமுனை பிரச்சாரம் அல்ல, பிரச்சாரத்தை ஒரு பொதுக்கூட்டமாக நடத்திய பகுதி கழகத்தினுடைய செயலாளர் ஆற்றல்மிகு செயல்மரவர் பாராட்டுதலுக்குரிய அண்ணன் அரிமா சுசேகர் அவர்களுக்கும் வட்டக்கழகத்தினுடைய செயலாளர் தொடர்ச்சியாக என்னை தொடர்பு கொண்டு நான் நினைச்சேன் மழை பெய்யுது போன் வந்தா பயப்படுவேன், எங்கடா மீட்டிங் ரத்தாக்கி சொல்லி வரும். சத்தியோட லைன்ல வந்தாலே ஆஹா மீட்டிங் ரத்த வைக்க போச்சு, எப்போ இல்ல ஒன்னொன்னா ரத்தாயிட்டு இதுவும் ரத்தாயிருக்கு, இல்ல இல்ல நீங்க வாங்க மழை பெய்தா நம்ம மீட்டிங் நடத்தலாம் வாங்கன்னு சொன்னாரு. ஆக பகுதி கழக செயலாளருக்கும் வட்டக்கழக செயலாளர்களுக்கும் இயக்கத்துடைய மூத்த முன்னோடிகளுக்கும் இதுவரை எங்கள் இருவருடைய பேச்சை அமைதியாக இருந்து கைதட்டாவிட்டாலும் பரவாயில்லை நுணுக்கமாக கவனித்து பேச்சை கேட்ட எங்கள் அன்பு தாய்மார்களுக்கும் எங்கள் தந்தைமார்களுக்கும் எங்கள் அன்பு நண்பர்களுக்கும் சகோதர சகோதரர்களுக்கும் உடன்பிறப்புகளுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் கண்ணியத்தோடு செயலாற்றக்கூடிய அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். உங்கள் ஓட்டு உங்கள் ஓட்டு உங்கள் ஓட்டு நம்முடைய முதல்வர் மு.க. ஸ்டாலின். இதை மனதில் வைத்துக் கொண்டு செயலாற்றுங்கள். வெற்றி பெறுவது நிச்சயம். ஜெயிச்சா 1000 2000 கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எல்லாம் உங்க கையில தான். நன்றி, வணக்கம். தோள்கள் சீர்த்தி எழும்
எல்லாருமே தலைவர் கூட்டத்தில் சிறப்பு ஏற்பாடு வளர்ச்சி போராடும் ஆற்றல் கொண்டு புயலாய் கிளர்ந்தவனே பொய்யர்கள் முகத்திரையை பிடிக்க பிறந்தவன் தளபதிக்கு தளபதியாய் தன்னை தமிழ் காக்க வந்தவனே திருக்குவளையும் வழியில் வந்த தமிழ் குருதி இளம் திராவிடருக்கு தலைமை தாங்கும் உதயநிதி திருக்குவளையும் வழியில் வந்த தமிழ் குருதி இளம் திராவிடருக்கு தலைமை தாங்கும் உதயநிதி கருப்பு சிவப்பு படையின் வீரன் களத்தில் வெல்லும் துணிச்சல்காரன் காலம் கொடுத்த கடமை வீரன் ஞானம் புகழும் கலைஞர் பேரன் சாதி சழக்குகளை திங்கென்று சொல்வானே நீதி நெறியில் நின்றே அஞ்சாமல் வெல்வானே சாதி சழக்குகளை திங்கென்று சொல்வானே நீதி நெறியில் நின்றே அஞ்சாமல் வெல்வானே எங்கும் சமதர்மத்தை நெஞ்சில் விதைப்பானே இடர் தரும் வேதத்தை மண்ணில் புதைப்பான் எங்கள் அண்ணா உயர் கலைஞர் வழி பிறழாமல் செல்வானே திருக்குவளையும் வழியில் வந்த தமிழ் குருதி இளம் திராவிடருக்கு தலைமை தாங்கும் உதயநிதி திருக்குவளையும் வழியில் வந்த தமிழ் குருதி இளம் திராவிடருக்கு தலைமை தாங்கும் உதயநிதி கருப்பு சிவப்பு படையின் வீரன் களத்தில் வெல்லும் துணிச்சல்காரன் காலம் கொடுத்த கடமை வீரன் ஞானம் புகழும் கலைஞர் பேரன் திருக்குவளையும் வழியில் வந்த தமிழ் குருதி இளம் திராவிடருக்கு தலைமை தாங்கும் உதயநிதி திருக்குவளையும் வழியில் வந்த தமிழ் குருதி இளம் திராவிடருக்கு தலைமை தாங்கும் உதயநிதி கருப்பு சிவப்பு படையின் வீரன் களத்தில் வெல்லும் துணிச்சல்காரன் காலம் கொடுத்த கடமை வீரன் ஞானம் புகழும் கலைஞர் பேரன்